உம்முடைய நாமத்திற்காக நன்றி, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திற்காக நன்றி. இந்த நாட்களிலும் அந்த நாமத்தின் வல்லமை கிரியை செய்கிறத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கண்களை மூடி கரங்களை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் we speak the name of Jesus. இயேசு என்கின்ற நாமத்தை நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் விசேஷமா இயேசுவின் நாமத்தின் வல்லமையின் ஒரு வெளிப்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க போகிறபடினாலுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவரே உடைய தேவனா நீங்க இருக்கிறீங்க. அந்த நாமத்தை எங்களுக்கு தந்தபடினால் நன்றி அப்பா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவனா நீங்க இருக்கிறீங்க. உண்மையே நாங்கள் துதித்து பாடி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை துதித்து அவரை ஆராதிக்கலாமா? அந்த நாமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவன் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று அவரை பாடி துதிக்கலாமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம். உற்சாகமா பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஒரு விஷயம் சொல்லுவா, நல்லா கரங்களை தட்டி. எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர். ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவன் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தையுடைய தேவனாக இருக்கிறார். ஆமே, அந்த இயேசு என்கிற நாமம் நம்மோடு இருக்கு. உற்சாகத்தோட மகிழ்ச்சியோட பாடம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். ஆமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
இணையில்லா நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். ஓ இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை. உற்சாகமா சொல்லுமா, இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நல்லா கரங்களை தட்டி உம்முடைய நாமத்திற்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லாமா, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை. நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், அவரை நம்பி வந்த ஜனங்களை தேவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை நம்பி வந்த நம்மை தேவன் கடைசி பரியந்தம் நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார், உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். ஏன்னா நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தையும் மாறாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம மறந்து விடக்கூடாது, அவருடைய வார்த்தையும் அவரும் மாறாமல் இருக்கப்படினால் அவர் வல்லமை இன்னும் மாறவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இம்மானுவேல் தேவன் உங்களோடு அவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, சும்மா இருக்க மாட்டார், உங்களை வழி நடத்தி கொண்டே செல்வார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சுகப்படுத்துவார். இந்த நேரத்தில் இம்மானுவேல் தேவனே நீர் என்னோடு இருப்பீராக. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி, என்னோடு கூட என்னை பலப்படுத்துகிறபடினால் நன்றி. உமக்கே துதிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. We praise you, O Lord. நன்றி இயேசுவே. இம்மானுவேலே என்னோடிருப்பவர் இயேசுவே, உம் நாமம் என்றுமே உயர்த்திடுவேனே இயேசுவே. இம்மானுவேலே என்னோடிருப்பவர் இயேசுவே, உம் நாமம் என்றுமே, உம் நாமம் என்றுமே உயர்த்திடுவேனே இயேசு. எல்லாரும் சொல்ல, என்னையும் உயர்த்தினீரே, என்னையும் உயர்த்தினீரே, என்னாலும் பாடி. முடிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா உம்மை பாடிடுவே, அல்லேலூயா என்றுமே,
உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா அல்லேலூயா உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா என்றுமே. அல்லேலூயா உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா. நல்லவரே நன்றி சொல்வேன், நடத்தினீரே நன்றி சொல்வேன். நல்லவரே நன்றி சொல்வேன், நடத்தினீரே என்னையும் என்னையும் உயர்த்தினீரே. என்னாலும் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை பாடிடு. என்றுமே அல்லேலூயா உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா. பரிகாரியே நன்றி சொல்வேன், பலன் தந்தீரே நன்றி சொல்வேன். சொல்லுமா, பரிகாரியே நன்றி நன்றி சொல்வேன். என்னையும் உயர்த்தினீரே. என்னாலும் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா என்றுமே. அல்லேலூயா உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா என்றுமே. அற்புதரே நன்றி சொல்வேன், அதிசயரே நன்றி சொல்வேன். அற்புதரே அதிசயரே என்னையும் என்னையும் உயர்த்தினீரே. என்னாலும் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை பாடிடுவேன். அல்லேலூயா என்றுமே. அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா அல்லேலூயா பாடிடுவேன். அல்லேலூயா என்றுமே. அல்லேலூயா ஓ கடைசியாக அல்லேலூயா அல்லேலூயா உம்மை பாடிடுவேன்.
இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு நில்லுங்கள், கவனியுங்கள், செல்லுங்கள். Today, the topic that we are going to meditate is stop, look and proceed. நில், கவனி, செல். Stop, look and proceed. நீங்க நிற்காவிட்டால், எங்கும் அங்கும் பார்க்காவிட்டால் சைடுல இருந்து நிறைய ஆபத்துகள் காத்திருக்கிறது. If you don't stop or look on by either sides, there are dangers from all the sides. அந்த ஆபத்துகளை நீங்க தப்பிக்க வேண்டும் என்றால், in order for you to escape the danger, உங்க ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தணும். you have to stop your race. கொஞ்சம் சைடுல ரெண்டு புறமும் பார்த்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். You need to watch on both the sides and examine a little bit. பின்பதாக தொடர்ந்து செல்ல வேண்டும். Then you need to continue to go and proceed. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் முற்றிலுமாய் இது நிறைவேறும் என்று நாம் பார்க்க போகிறோம். And then you will receive the blessing of the Lord in complete is what we are going to meditate. இந்த தலைப்பிற்கு உள்ளாக நாம் செல்லும் பொழுது, when we go inside this topic, உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் என்று நாம் தியானிக்க போகிறோம். we are also going to meditate, consider your ways. அவ்விதமாக நாம் நின்று வழிகளை ஆராய்ந்து பார்த்து தொடர்ந்து முன்னேற போகிறோம். We are going to stop, consider our way and continue on. வேதத்திலே சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகம் என்று சில புத்தகங்கள் இருக்கிறது. And in the Bible we have the minor prophets and the books of the minor prophets. அதிலே பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசி என்று அளவை சொல்லவில்லை. And it is not recorded about the greater prophets. அந்த சொல்லப்பட்ட அந்த செய்தியின் அளவை பொறுத்து சிறிய தீர்க்கதரிசனமா பெரிய தீர்க்கதரிசனமா என்று முடிவு செய்யப்பட்டது. Based on the message it is recorded whether it was a greater prophet or a minor prophet. அதிலே ஒரு சிறிய தீர்க்கதரிசியாய் இருக்கிற ஆகாய் எழுதின புத்தகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். And turn to the book of Haggai, the minor prophet book. அதிலே முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from first chapter and verse 7. Thus says the Lord of hosts, consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வழிகளை என்ன பண்ணணுமா? சிந்தித்து பார்க்கணுமா? You need to consider your ways. வேதத்திலே ஒரு முக்கியமான தீர்க்கதரிசன புத்தகமாக இது காணப்படுகிறது. And this is a very important prophetic book in the Bible. ஆகாய் புத்தகம் கூறுவது என்னவென்றால், ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிறுத்தி சிந்தித்து தங்கள் முன்னுரிமைகளை பிரையாரிட்டிஸ் அதை சரி செய்து தொடர்படியான ஒரு அழைப்பை இதை கொடுக்கிறதை பார்க்கலாம். And we can see the book of Haggai is a very powerful call of God people to stop, reflect and realign their priorities. அவர்கள் நின்று என்ன சிந்திக்க வேண்டும்? And what is that they need to consider having stopped? நான் என் வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துகிற இந்த காரியம் கர்த்தருக்கு உகந்ததா என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord is saying, whatever we are giving priority, is it according to God's will, is what we need to consider. அவர்கள் பாபிலோன் சிறைவாசத்திலிருந்து திரும்பிய பின்பதாக ஜனங்கள் அவர்கள் மும்முரமாக அவள் வீட்டை கட்டுகிற ஒரு வேலையில இறங்கினார்கள். After returning from Babylonian captivity, the people became very busy in constructing and building their own houses. இடிந்து போன, சிதைந்து போன அல்லது ஒழுங்கற்று இருந்த எல்லாவற்றையும் சரி செய்ய ஆரம்பித்தார்கள். And they started renovating all those things which were demolished or broken down. நாம் சில வேளையிலே நீண்ட நாட்கள் வெளியூருக்கு செல்லும் பொழுது திரும்பி வந்து வீட்டை பார்த்தீங்கன்னா என்ன லட்சணமா இருக்கும் தெரியும் நமக்கு. And we know very well when we go on a long journey and return back, how and what status our house will be, we know very well. அந்த வீட்டை க்ளீன் பண்றதுக்குள்ள நமக்கு பாடாகிவிடும். And by the time you clean the entire house, it will be so difficult. நம்முடைய பட்டணத்திலே வீட்டை ஒரு ரூம்குள்ள போகாம ஒரு நாள் நீங்கள் இருந்தாலும் அடுத்த நாள் போய் பார்க்கும்போது எல்லா ஜன்னலும் மூடி இருந்தாலும் அங்க என்ன இருக்கும் தெரியுமா?
நிறைய தூசிகள் இருக்கும். Even if all the windows and doors are closed in a room, yet if you go next day, you will be able to see the dust over there. என்னடா எல்லாம் க்ளோஸ் ஆகியது, எனக்கு திறந்து கூட இல்லை, எப்படி உள்ளே வந்தது? ஒரு பெரிய ஆச்சரியம், மர்மம். And it's a great surprise and a mystery. Even though it is so closed, yet the dust is there. அப்போ ஒரு நாள் போகாமல் புழங்காமல் இருந்த வீட்டுக்கு அந்த நிலைனா பல வருடங்கள் அவர்கள் போய்விட்டு ஸ்ரீவாசம் திரும்பி வந்த உடனே அவள் வீடுகளை மாற்றி கட்டுவதிலே சரி செய்வதிலே முழு கவனத்தை செலுத்தினார்களா? And when they returned back from the captivity, they were concentrating very much in renovating the demolished or the broken houses. அந்த வீடுகளுக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை பாருங்கள், கட்டி முடியாமல் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்காமல் அதை புறக்கணித்தார்களாம். The importance and the priority that they gave for the broken houses, they did not consider it for the house of the Lord, and they did not look at it at all. இதைத்தான் தேவன் முக்கியப்படுத்துகிறார் அன்பானவர்களே. And this is what the Lord is prioritizing. தங்களுடைய வீடுகளுக்கு குடும்பங்களுக்கு முழு கவனத்தை கொடுப்பார்கள். And they will give full concentration for their own houses and families. ஆனால் தேவனுடைய ஆலயம், அவருடைய வீடு, அதை குறித்து அது எப்படியும் போகணும், யாராவது பார்த்துக் கொள்வாங்க என்பதாக புறக்கணித்தார் என்று பார்க்கிறோம். But for the house of the Lord or the temple of God, they rejected, they did not consider it at all. ஆகவேதான் ஆகாய் முதல் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனங்களிலே உங்கள் வழிகளை கவனியுங்கள் கவனியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் தேவன் எச்சரித்ததை பார்க்கலாம். And therefore we can see the Lord was repeatedly warning in Haggai chapter 1 verse 5 and 7 to consider your ways. பாருங்கள், அதிலே தீர்க்கதரிசி சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், and what is that the prophet is desiring to say? தேவனை முதலிடத்தில் வைக்காமல், அவருக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு அந்த செயல்களும் ஆசீர்வாதத்தையும் திருப்தியும் தராது என்பதை ஆகாய் அழகாக கற்பிக்கிறதை பார்க்கலாம். And we can see Haggai teaches that efforts made without putting God first will not bring satisfaction and blessings. அதே வேளையிலே தேவனுடைய அந்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய பிரசன்னத்தையும் ஆசீர்வாதத்தையும் மீண்டும் வெளிப்படை செய்யும்படியாக அவருக்கு முன்னுரிமை கொடுப்பதனுடைய ஆசீர்வாதத்தையும் அழகாக சொல்கிறார். And at the same time he also beautifully describes the blessing that we will receive when we give first priority to God. இன்றைக்கு நாம் நின்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Today we're going to stop and consider. நான் தேவனுக்கும் அவருக்கு அடுத்த காரியங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்தேனா? Did I give first priority to God and to his ways in this year? அல்லது நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய குடும்பத்திற்கு அதாவது செய்ய வேண்டிய கிரிகளை செய்ய வேண்டுமானால் அந்த முன்னுரிமை யாருக்கு, தேவனுக்கா மற்றவற்றுக்கா என்றதை ஆராய்ந்து பார்க்க கத்துக்கிட்டு செய்வாராக. May the Lord give us grace that we will also examine whether the first priority did we give it to God or to our own house and families. செய்தியின் முதல் குறிப்பை நான் தியானிக்க போகிறோம். We are going to meditate upon the first point of our message. தீர்க்கதரிசி ஒரு சுய பரிசோதனைக்கு அழைப்பதை பார்க்கலாம். And we can see the prophet is giving a call for self examination. தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இந்த வேளையிலே ஒரு சுய பரிசோதனைக்கான அழைப்பை கொடுத்ததை பார்க்கலாம். And through the prophet giving a call for self examination. இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையை நாமே பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறது பார்க்கலாம். And we can see the Lord has called us today that we will be able to do a self examination. வாசிங்கள் அதே வசனம் ஆகாய் முதல் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Haggai chapter 1 and verse 7. Thus says the Lord of hosts, consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். And now we are going to do a self examination. நம்முடைய ஜீவியத்தை எப்படி கடந்து வந்தோம் என்பதை குறித்து ஒரு ஆராய்ச்சி. Examination as to how did we pass. ஒரு நல்ல ஒரு பண்டிகை வரும் ஜனவரி மாதத்துல. There's a beautiful festival that comes in the month of January. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? போகி பண்டிகை. And Bogi festival. அந்த போகி பண்டிகையிலே என்ன பழசெல்லாம் எடுத்து போட்டுறணும். And you need to put off all the old things. பழசு தேவையில்லாத காரியங்கள், இந்த வீட்டை அடைச்சிக்கிட்டு இருக்க காரியங்கள், and all the unwanted things which is there in the house, the waste things.
அந்த காரியம் எல்லாம் எடுத்து போட்டு ரோட்ல போட்டு எரிப்பாங்க. And they will put it all on the road and they will burn it off. இந்த பழைய காரியங்கள் நமக்கு உதவாத காரியங்கள், நம்முடைய சுகாதார கேடுகளை உண்டு பண்ற காரியங்கள், அவைகளை நாம் களைய வேண்டிய நிலை வந்திருக்கிறோம். And we have come in a time where we need to put off all unwanted things which is unhealthy and wasted things off. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகன் வந்தானா, And there was a son who came in a family. அவங்க தகப்பன்ட்ட கேட்டானா, என்னென்ன காரியத்தை கொளுத்தணும்னு, எல்லாம் பழைய காரியத்தெல்லாம் கொளுத்துறீங்கன்னு சொன்னார் அவரு. And when he asked his dad what all things we need to burn, he said whatever is unwanted and old you need to burn off. நம்ம வீட்டுல ரொம்ப பழசு நம்ம தாத்தா பாட்டி தான். And he said the old things at home is our grandmother and grandfather. அவங்க வந்து ரொம்ப ஓல்டா இருக்கிறாங்க. And they are very old at home. அப்புறம் என்ன செய்யறதுன்னு கேட்டானா. Then he asked what should we do? அவனை கொட்டி அவங்க இருக்கிறது உனக்கு ஆசீர்வாதம், நீ பழசு நினைக்காதவங்கன்னு சொன்னாரா. And then he told him it is only because of them we have the blessings, and he told them explain. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராத நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க கத்துக்கிட்டு செய்வாராக. May the Lord give us grace that we will be able to consider and examine what are all the things that is hindering our blessing. உங்கள் வழிகளை ஆராய்ந்து பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக வாழ்ந்தோம் என்று பார்க்க வேண்டும். And when it is said consider your ways, you need to examine your life as to how you are living. நாம் என்னென்ன காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். You also need to think a while for what all things you gave your first priority. நாம் செய்த செயல்களை சற்று ஆராய்ந்து பார்க்க கத்துக்கிட்டு பேசுவாராக. May the Lord give us grace that we will also examine the actions that we did. பாருங்கள், இந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியங்களிலே முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? And what is the most important thing the prophet is saying? மக்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிக்க மும்முரமாய் இருந்தார்களா. The people were so busy in decorating their houses. ஆனா தேவனுடைய ஆலயம் எப்படி இருந்ததா? பாழாய் இருந்ததா. But how was the house of the Lord? It was desolate. அப்போ சொல்லுதா, ஏம்பா உங்களுக்கு தேவனுடைய வீடு அது இப்படி இருக்குது கண்ணுக்கு தெரியலையா? And then he was asking, are you not able to see the state as how the house of the Lord is? எதுவுமே சேம் இருந்தாலும் பரவாயில்ல. And if nothing is there, it is okay. ஆனா உங்க வீடுகளை மட்டும் நீங்கள் அலங்கரிக்கிறீர்களே. But you are decorating your own houses. இது என்ன விதத்தில் நியாயம் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக கேட்கிறார். In what way is it right? The Lord was asking through the prophet. பாருங்கள், ஆகாய் முதல் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீட்டிலே குடியிருக்கும்படியான காலம் இதுவா என்று கேட்கிறார். In Haggai chapter 1 and verse 4 we read, is it time for you yourselves to dwell in your paneled houses and this temple to lie in ruins? அப்போ தேவன் அவருடைய வாழ்க்கையிலே சொல்ல விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? And what is that the Lord was willing to tell them? வீடுகளுக்கு குடும்பத்துக்கு முக்கியம் கொடுங்கள், நல்லது. It is good, you have to give importance to your house and family. ஆனால் அதே இம்பார்ட்டன்ஸ், அதே முக்கியத்துவத்தை தேவனுடைய ஆலயத்திற்கும் அவர் வருகிற நேரத்திற்கும் அந்த ஆராதனைகளுக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கன்னு சொல்கிறார். And the Lord is asking, are you giving the same kind of importance to the house of the Lord, to the worship and the timing of the church? தேவன் சொல்கிறார், முதலாவது அழைக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? முதலிலே என்னை தேடுங்கள். And what is the first calling that the Lord is giving? First and the foremost, you have to seek. நம்முடைய priority, முதலிடம் கொடுக்கிற காரியங்கள் எதுவாய் காணப்பட்டது? And what was our first priority? பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை யாரும் மறக்கவே கூடாது. And nobody should forget Matthew chapter 6 and verse 33. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடி போகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கூட கிடைக்கிற ஆசீர்வாதம் தான். கர்த்தர் அதை இனாம கொடுக்கிறாரு. And what are the when we seek the Lord, God is giving it, adding on to us. அந்த இனாம கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் தேடி போகிறோம். And we are only seeking these additional blessings. ஆனா தேட வேண்டிய முக்கியமான ஆசீர்வாதங்களை நாம் தவற விட்டு விடுகிறோம். But we are missing out the very important blessing that we need to seek. தேட வேண்டிய முக்கிய காரியங்களை தவறவிட்டு
தேடக்கூடாத முக்கியப்படுத்தக்கூடாத காரியங்களை என்ன நான் முக்கியப்படுத்தினேன் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். Let us think for a while, Lord, what are the things that I was looking and seeking which is not so important, but I miss seeking what is most important? தேவனுடைய ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரக்கூடிய நேரத்தை நான் முக்கியப்படுத்தினேனா? Did I give importance to the timing where I need to come to church? ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களுக்கும் நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? For each and every spiritual aspect, are we giving that importance and first கொஞ்சம் priority? யோசித்து பார்க்க கத்த கிருபை செய்வாராக. And may the Lord give us grace that we will think for a while. முதலாவதாக ஹெல்த் செக்அப் முடிஞ்சது. And first and the foremost, the health checkup is over. பரிசோதனை செய்து கொண்டோம். We have done a self-examination. இரண்டாவதாக இன்னொரு டெஸ்ட் இருக்குது. Second, there's another test. தேவனுடைய திட்டம் அதற்கேற்ற வண்ணமாக என்னுடைய முன்னுரிமைகள் காணப்பட்டதா? And with God's plan versus human priorities. நம்முடைய திட்டங்கள், நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்கள் அதுக்கேற்ற வண்ணமாக அதை நிறைவேற்றும்படியாக நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய காரணத்துக்கு நான் கொடுத்தேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And we need to do an examination concerning God's plan. Did I give importance in fulfilling that? அதை நீங்கள் எப்படி ஆராய்ந்து பார்க்கலாம் தெரியுமா? And how is that you can check it out? அருமையா சொல்லுகிறார். And the prophet beautifully tells us. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. You need to evaluate your blessings. வாசிங்கள் ஆகாய் புத்தகம் முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from the book of Haggai chapter 1 and verse 6. You have sown much and bring in little. You eat but do not have enough. You drink but you are not filled with drink. You clothe yourselves but no one is warm. And he who earns wages to put into a bag with holes. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக்கொண்டு திரளாய் விதைத்தும் எப்படி இருக்கிறீங்களா? கொஞ்சமா இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வாசிங்க. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் நல்லா சாப்பிடுவாங்க, ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனா இன்னும் சாப்பிடணும் போல இருக்கும். They will eat much but then still they will not be satisfied. They still want to eat more. தொடர்ந்து வாசிங்க. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. சில வேளையில நம்ம குடிச்சோன்னா தண்ணி குடிச்சோன்னா கூட பாருங்க அது தாகமே அடங்காது பாத்தீங்களா? Sometimes when you drink water you might not quench the thirst. அது ஒரு சிலருக்கு அந்த தாகம் அது அடங்கணும்னா எனக்கு சுடு தண்ணி குடிச்சாதான் அடங்கும், அல்லது ஐஸ் வாட்டர் சில்லுன்னு குடிச்சா அடங்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? விதமாக தாகம் அடங்காம இருக்குதா? And for some people only if they drink hot water or cold water they can quench the thirst. அடுத்ததா சொல்லுங்க, வாசிங்க. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. பாருங்க, நல்ல Dress போட்டிருக்கோம், அப்போ கூட அப்படியே பேர் பாடியா இருக்கிற மாதிரி ஒரே குளிரா இருக்குதா? And even after wearing much clothes yet they feel like as if they were having a bare body. அடுத்தது முக்கியமான காரியம் வாசிங்க. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஐயோ, எனக்கு நிறைய சம்பளம் வருதுங்க. And I've got lots of earnings. வருது, ஆனா எங்க போகுதுன்னு தெரியல. They are coming but I don't know as to where they are going. இந்த பாக்கெட்ல ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா நம்ம போடுறது நிக்குமா? If there is a hole in your pocket, whatever you're putting in, will it stay? போட கீழே போயிட்டே இருக்கும். As you keep putting in, it will keep falling. பாருங்க, இவ்விதமாக இதை நாம் பரிசோதனை செய்யும் பொழுது எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைவா இருக்கிறதா என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்க்கலாம். And you need to examine yourself. Whatever blessings you are receiving, is it in full content for you? பாருங்க, விதைக்கிறது அதை விட அறுக்கிறது அதிகமா இருக்கணும். And much more than what you sow, you need to reap more. ஆண்டவரே, ஏன் இந்த நஷ்டம்? Lord, why this loss? அப்போ தேவ திட்டம் என்று கொண்டிருக்கிறது, அதற்கு முன்னுரிமை கொடுக்காமல் அதை சற்று கவனியாமல் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் திசை திரும்பி இருந்ததே, அதை நாம் சரி செய்ய கத்துக்கிற செய்வாராக. There is a God's plan, but then without giving importance to God's plan, we were concentrating and giving importance and priorities to other things, but we need to correct that. மனித முன்னுரிமைகள் அது தற்காலிகமானது. Man's priorities are temporary. தேவனுடைய திட்டமோ
அது நித்தியமான ஒன்று என்று நாம் உணர்ந்து கொள்ள கத்துக்கிற செய்வராக. But may the Lord give us grace that we will understand God's plan is eternal. ஆண்டவரே, நமக்கு தோன்றும் நம்முடைய உலக பிரகாரமாக இந்த காரியங்களை முக்கியம் கொடுத்து நாம் செய்தோம் என்றால் நல்ல முன்னேற வந்துடுறான் நமக்கு தோன்றும். நம்முடைய லாஜிக் அப்படிதான் சொல்லும். In a worldly way, in a logical way, we might be thinking, if I do this way, we will be blessed well. ஆனால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். But God would have a plan. அந்த திட்டத்துல உடனடியாக ரிட்டர்ன்ஸ் வராட்டியும் கூட அந்த திட்டத்தின் பிரகாரம் நம்ம செய்யும் பொழுது அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, அது நித்தியமானதாக அது நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். Though we do not get immediate returns, yet when we do according to God's plan, it is a permanent one and it will give us blessings in the long run. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை புறக்கணித்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எப்படி தெரியுமா வீணாகும் என்பானவளே. And in our life, when we are neglecting or rejecting God, our blessings are wasted. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு இயேசுவுக்கு ஆலயத்திற்கு அவருக்கு அடுத்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் என்ன சம்பாதிச்சு பாருங்க, எல்லாம் வீணாகும் என்பானவளே. Without giving importance to God, to the church and the godly things, and if you do you give importance to any other thing, whatever blessing you receive, it will be wasted. இந்த ஆகாய் புத்தகத்திலே அழகாக இந்த காரியங்களை தீர்க்கதரிசி அடுக்கி வைத்திருக்கிறார். In the book of Haggai, the prophet has beautifully kept all these things. தேவனை புறக்கணித்தால் ஆசீர்வாதங்கள் வீணாகும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், Not only he says if you neglect or reject God, your blessings are wasted. தேவனை முன்னிட்டு அவரை முக்கியப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதங்கள் நிறைவாக வருகிறதையும் அழகாக சொல்லி இருக்கிறார். And he also beautifully says when you give importance to God and first priority to him, blessings will overflow. பாருங்கள், வேதத்தில் சில முக்கியமான சில உபதேசங்கள் இருக்கிறது. And in the Bible we have many important teachings and doctrines. ஒரு வசனத்தை வாசியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Malachi chapter 3 and verse 10. Bring all the tithes into the storehouse, that there may be food in my house. And try me now in this, says the Lord of hosts, if I will not open for you the windows of heaven and pour out for you such blessing that there will not be room enough to receive it. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். And we see the Lord of hosts is saying this. பாருங்கள், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை, ஆவிக்குரிய காரியங்களை இந்த இடத்திலே தெளிவாக இந்த வசனம் கூறுகிறது. And this verse it beautifully says what are the spiritual things that we have to do. பாருங்கள், எப்பொழுதும் இந்த உலகம் நம்முடைய நேரங்கள், நம்முடைய வளங்கள், பொருட்கள், பாருங்க நம்முடைய கவனத்தை அது எடுத்துக்கொள்ள முயலும். And always this world will try to take off our time, our resources and our attention. அதே நேரத்திலே நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களை தங்களுடைய உயர்ந்த முன்னுரிமையை, அந்த பிரியாரிட்டி அவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கலாம். But we see at the same time God is expecting that his people will give him that first priority and the higher priority. இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த வசனமானது புதிய ஏற்பாட்டில் அவசியமில்லை என்று சொல்ல முடியாது. And you cannot say whatever is said in the Old Testament is not required in the New Testament. அவ்விதமாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து அந்த கட்டளைகளும் புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் போதிக்கவில்லை. And at the same time whatever commandments were given in the Old Testament, God did not teach that you have to leave them in the New Testament. இவைகளையும் செய்ய வேண்டும், அவங்களை விடாதிருக்க வேண்டும் என்று தான் தேவன் போதித்தார். And the Lord told and taught us you have to observe these, at the same time you also need to do other things. இந்த மல்கியா 3:10 என்று சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு வல்லமையான கொள்கையை உபதேசித்து வெளிப்படுத்துகிறது. And Malachi chapter 3 and verse 10 reveals a powerful principle of the kingdom of God. அதாவது தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை நாம் முக்கியப்படுத்தும் பொழுது, பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் என்ற ஒரு ஆவிக்குரிய தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். A spiritual thought is also given over here. When you give importance to God and glorify him, the
blessings will overflow for us. உண்மையாகவே தேவனுடைய அந்த ராஜ்யத்தினுடைய பொருளாதாரத்தை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோமா? Are we looking into the economy of the kingdom of God? நம்முடைய ஆலயத்தை குறித்து அவிதமாக இது செய்யப்படுற ஊழியங்களை குறித்து யோசித்து பார்க்கிறோமா? Are we thinking about the church and the ministry that's happening in the church? நம்முடைய வட இந்திய ஊழியங்களை குறித்து யோசித்து பார்க்கிறோமா? Are we also thinking about a North Indian ministry? அதிலே நம்முடைய பங்கு இருக்கிறதா? Is there a part of us in that? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வேளையிலே. Think for a while about that. இந்த மல்கியா 3:10 என்ற வசனமானது அது ஒரு இழப்பை பற்றியது அல்ல. Malachi chapter 3 and verse 10 doesn't talk about the loss. அது ஒரு பெரிய நம்பிக்கையுள்ள ஒரு வசனமாய் காணப்படுகிறது. And it is a greater verse with a hope. அது ஒரு பற்றாக்குறையை பற்றிய வசனம் அல்ல. It is not talking about the loss or shortfall. தெய்வீக நிறைவை குறித்து சொல்லுகிற வசனமாய் காணப்படுகிறது. It is a verse which talks about divine abundance. தேவன் முதலாவது அவருக்கு நாம் எல்லாவற்றையும் செலுத்தும் பொழுது வானத்தின் பல கனிகளை கர்த்தர் திறப்பதை இந்த வசனம் கூறுகிறது நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே. And this verse talks when we give importance to God and give everything to God first, the windows of heavens are open and blessings flow on. ஆண்டவரே எனக்கு வானத்தின் பல கனிகளை திறக்க வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு இருக்கிறீங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க? How many of you are desirous and praying, Lord, you need to open the windows of heaven? முதலாவதாக நாம் நம்முடைய ஜீவிதத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலே நாம் சரியாக இருக்கிறோமா என்று நாம் கேட்டு பார்க்கலாம். Let us ask ourselves first and foremost, am I faithful in giving to the Lord? என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது அன்பானவர்களே. And this verse beautifully clearly says as what all we need to do. நாம் அதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? Are we giving importance and priority for that? நாம் கொடுக்கிற காரியத்திலே பாருங்கள், ஒரு பர்ஸ்ல இருந்து ஒரு காரியத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த பணம் அந்த வளம் குறைவது இயற்கை. And when we take money out of our purse and give, there is the money is coming out and it is spent out. அது இழப்பு, அது லாஸ் ஆகுவது உண்மை. It is true, it is a loss. ஆனால் அது தேவனுக்காக விசுவாசத்தோடு விதைக்கும் பொழுது, தேவன் சொல்லப்பட்டபடி சொல்லப்பட்ட இடத்திலே விதைக்கும் பொழுது அந்த எடுக்கிற இடத்திலே அவைகள் குறையாம கர்த்தர் நடத்துகிறதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. What we are seeing, when you sow it in the place where you need to sow, and you will be able to reap in that place. ஆண்டவரே, நான் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யும்படியாக என்னோடு பேசுவீராக என்று கேட்போம் தேவனிடத்திலே. Let us ask of the Lord, Lord, whatever things I need to correct, speak to me that I may correct myself. ஆண்டவரே, உம்முடைய திட்டப்படி நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய காரியத்திற்கு கொடுக்கிறேனா? Lord, according to your plan, am I giving that importance and priority to the things that which I need to give? மல்கியா 3:10 படி நான் செய்கிறேனா? Am I doing according to Malachi chapter 3 and verse 10? எல்லாரும் கொஞ்சம் பரிசோதனை செய்து கொள்வோமா இந்த வேளையிலே? Shall we all do a self examination? ஆண்டவரே, நான் முதல் போடுகிற எல்லா முதலும் அப்படியே போயிடுது. Lord, every investment that I'm making, it's going just like that. பொத்தலான பையிலே போடுவது போல அப்படியே போயிடுது. It's like as if I'm putting in a bag with holes. பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்குது. அமிதமாக குளிர் விடவில்லை, பசி தீரவில்லை, திருப்தியாகவில்லை. And they're not becoming warm, they're not quenching their thirst, and they're not getting satisfied. இந்த காரியம் நமக்கு காணப்படும் என்றால், ஆண்டவரே உம்முடைய பொருளாதாரத்தை நான் முக்கியப்படுத்த நான் காணப்படுகிறேன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. And if those things are happening, think, Lord, am I giving importance to you? தேவனுடைய திட்டம் என்ன? What is God's plan? நாம் கொடுக்கிற முன்னுரிமை என்ன? What is our priority? மனிதனுடைய முன்னுரிமைகள் பெரும்பாலும் அவசரமாக இருக்கும். And usually the priorities of man are only in hasty. அப்போ கையில பணம் வருதுன்னா அது அழுத்தம் கொடுக்கிற அந்த காரணம் முதலாவது செலவழிப்போம். And when we receive money, we will only spend to those things which is giving us pressure. கண்களுக்கு தெரிகிற தேவைகளை முதலாவது நாம் பே பண்ணிடுவோம். And what is seen through our eyes, we will immediately pay for it. பாருங்க, ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? But what is God's plan? நித்தியத்தை நோக்கி காணப்படுகிறது. And it is towards eternity. ஒரு பெரிய நோக்கத்தை அது வெளிப்படுத்துகிறது. And it also shows a greater purpose. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி நன்மைகளுக்கு அது மையமாய் காணப்படுகிறதை பார்க்கலாம். But we can see it is the center point of our last age of our life. ஆனால் நம்முடைய காரியம் என்ன தெரியுமா? But what is our matter? ஐயோ, கண்ணுக்கு தெரிகிற அழுத்தம் கொடுக்கிற காரியங்களுக்கு முதலாவது செலவு பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்.
நினைப்போம். And we will be thinking only to spend for those pressurizing things that we are able to see with our இது eyes. கொடுக்கலன்னா தேவன் ஒண்ணு கேட்க மாட்டார் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்போம். We will be thinking, if I do give to this, God will not mind it. ஆனால் நம்முடைய வாழ்க்கையுடைய நன்மையை இது மையமாய் கொண்ட காரியமாய் காணப்படுகிறது. But that is the center point of our blessing of our life. பாருங்கள், பல நேரங்களிலே பல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தேவனோடு பேசவில்லை என்று நாம் சொல்லுகிறோமே. Many times during our problems we are saying, God has not spoken to me. அந்த நேரத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை நாம் கொடுக்காத பட்சத்திலே அவருடைய சத்தத்தை கேட்பதை அது தடுக்கிறது என்பனவளே. And when we don't give importance first priority to God, it will only hinder our ears from hearing his voice. உதாரணமாக பாருங்கள், ஒரு மனுஷன் அவிதமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய செலவு செய்து கொண்டிருந்தான். A man, he was spending too much in his life. நல்ல திட்டங்கள் செய்து கொண்டிருந்தான். He was doing good plans. பல பண விஷயங்களிலே நல்ல ஐடியாஸை பயன்படுத்தி பல திட்டங்களை போட்டான். And he was doing lots of plans and he had made investments. கால அட்டவணையை போட்டான். And he had also lots of schedules and plans. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு பாருங்க, ஒன்றை கவனிக்க மறந்து விட்டான். But having done all those things, he forgot to do one thing. என்ன தெரியுமா? வானிலை முன்னறிவிப்பை கவனிக்க மறந்து விட்டான். He forgot to look into the weather report. எல்லாம் ரெடி, Everything was ready. கடைசியில் அந்த வெதரை கவனிக்காத விட்டனாலே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டது. Because he did not give importance to the weather, everything, it spoiled everything. பாருங்கள், மனுஷனுடைய முன்னுரிமைகள் எதை காட்டுகிறது, குறிக்கிறது? And what does man's priority show? வசதி, வேகம், சுலபம் என்ற காரியத்தை முக்கியப்படுத்துகிறோமே. And we are giving importance to the comfort, the speed that we have to do things. உடனடி தேவைகளை மட்டும் நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. We are doing things for the immediate needs. பாருங்கள், நம்முடைய தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது, பிரையாரிட்டி கொடுக்கும் பொழுது பாருங்கள், நம் தேவன் முடிவை தொடக்கத்திலேயே காண்கிறாராம். And when you give importance to God first, he will show us the end at the beginning. அதற்காக சில காரியங்களை சொல்லுகிறார். And for those things he says certain things. அபிதமாக அதை செய்யும் பொழுது நம்முடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படும் என்று பார்க்கிறோம். And when we do things accordingly, our life will be blessed. அபிதமாக சில காரியங்கள் ஏற்றவில்லை, நடக்கவில்லையா, அந்த தாமதங்கள் நம்மை பாதுகாக்கும் என்பார்களே. If certain things are happening not at the right time, certain delays will preserve us. நினைச்சவன் நடக்காது. When the moment we think it might not happen, ஆண்டவரே ஏன் என்று கேட்டுக்கொண்டிருப்போம். we might be asking, Lord, why is it not happened? சில வேளை நாம் போகிற பஸ் ட்ரெயினை தவறு விட்டுருவோம். Sometimes we might miss out the bus or the train that we have to travel. ஐயோ போச்சே நினைப்போம். And then we'll regret we missed it. ஆனா அப்புறம் கேள்விப்படுவோம், அந்த போன பஸ் விபத்துக்குள்ளாக இருக்கும். Then we'll realize the bus that we should have gone would have met with an accident. தாமதங்கள் பல நேரங்களில் தேவனுடைய பாதுகாப்பாய் மாறும். Delays certain times it becomes God's protection. ஆகவே ஆண்டவரே, நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுக்க கிருபை செய்வீராக என்று கிருபை கேட்கிறவங்க எல்லாம் கரம் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த முன்னுரிமை சரி செய்து கொள்ள கிருபை செய்வீராக. Lord, for whatever things that I need to give first priority, give me grace that I will give priority to those things. உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்க தீர்மானிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே. Let us all say, Lord, I desire to give you that first priority, Lord. கடைசியாக கொண்டே பார்க்கிறோம். Finally, another point we see. இந்த ஆகாய புத்தகத்திலே காணப்படுகிற காரியம் என்னவென்றால், கடைசியாக மனம் திரும்புதலும் கீழ்ப்படிதலும் என்று பார்க்கிறோம். The final thing that we see in the book of Haggai is about repentance and obedience. வாசிங்கள், ஆகாய் முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Haggai chapter 1 and verse 12. Then Zerubbabel the son of Shealtiel and Joshua the son of Josadak the high priest with all the remnant of the people obeyed the voice of the Lord their God and the word of Haggai the prophet, as the Lord their God had sent him, and the people feared the presence of the Lord. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும், இந்த கூட்டத்தார் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணாங்களா? செவி கொடுத்தார்கள். வாசிங்க. ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அந்த ஜனங்கள் எவ்வளவு அருமையான ஜனங்களை பாருங்கள். Look into how beautiful, wonderful people they are. கர்த்தருடைய சத்தத்திற்கும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து
கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். We see they obeyed the voice of the Lord the God and the words of Haggai the prophet. தேவன் சொன்னபடி ஆண்டவரே நாங்கள் முன்னுரிமை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பயந்திருக்கிற வாழ்க்கையை நாங்கள் செய்வோம் என்று தீர்மானித்து வாழ்க்கை அப்படியே மாற்றினார்கள். தேவன் மறுபடியும் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க தொடங்கினார் என்று பார்க்கிறோம். And we see they changed their life, committed their life, saying, Lord, we'll give you first priority, we will obey to your voice and words, and then the Lord started blessing. மனம் திரும்புதலும் கீழ்ப்படுதலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. Repentance and obedience is a very important thing in our life. ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்ட மக்கள் மனம் திரும்பினார்கள். The people who heard the Haggai's words, they repented. சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்த உடனே நான் செய்வது தவறு என்று கர்த்தர் பேசியிருப்பார் என்றால் மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்வார். When we do an examination, if the Lord had said whatever we are doing is wrong, may the Lord give us grace that we will repent. கர்த்தர் தம் தூதனாகிய ஆகாயினால் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு மக்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. The people listened to the message spoken by Haggai, the Lord's messenger, and the people feared the Lord. பாருங்கள் அந்த ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். And we see they also obeyed to the commandment of God. அந்த மனமாற்றத்தை கர்த்தர் பார்த்து அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறதை பார்க்கலாம். Looking into their repentance and the transformation of the heart, the Lord told them one thing. ஆகாய் புத்தகம் முதல் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கிறேன். The Lord says, I am with இந்த you. வார்த்தைகளை கேட்க எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? How many of you are happy to hear that? நான் உங்களோடு இருக்கிறேன். I am with you. ஒழுங்குகளை ஆராய்ந்து பார்த்தீர்களே, மனம் திரும்பி என்னிடத்தில் திரும்பினீர்களே, இப்பொழுது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord says, you have considered your ways, you have repented and obeyed. Now the Lord says, I am with you. நிற்க வேண்டும். Before that, we need to stop. விட்டு செய்ய தவறின காரியங்களை நாம் செய்யும்படியாக கவனிக்க வேண்டும். Whatever things we have missed to do, we have to consider. அப்பொழுது தேவாதி தேவன் சேனை கர்த்தர் நம்மோடு இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. And then may the Lord give us grace that we will have that evidence that the Lord of hosts is with us. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord of hosts says, I am with you. இந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? What happened over here? கீழ்ப்படிதல் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் அது கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்படுகிறது. Obedience is something which brings God's presence and glory. அவருடைய வார்த்தை சொன்னது உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள் சொன்னாரே. And he said, consider your ways. அது தேவனுடைய அழைப்பாய் காணப்படுகிறது. காலிங், அழைப்பு. And that is a calling of God. நீங்கள் வந்து உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா என்று தேவன் சொல்கிறார். The Lord is saying, will you not come and examine your ways? நாம் ஆராய்ந்து பார்த்தோம் இன்றைக்கு. We have examined that. நம்முடைய வழிகளை சரி செய்தோம். We have corrected our ways. நம்முடைய வாழ்க்கை தேவன் திட்டத்தோடு பொருந்த கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will make our life aligned with God's plan. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு திசையில போகிறது, உங்களுடைய திட்டம் ஒரு திசையில இருக்கிறது என்றால் அது இரண்டும் பொருந்த வேண்டும். It's not our way is going differently. God's plan is on a different way. It's not so. It should sync together and align. அதற்காகத்தான் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். And that is the reason why God gives us grace to examine ourselves. இந்த இடத்துல பார்த்தோம், மனம் திரும்புதல் கீழ்ப்படிதல் தேவ பிரசன்னத்தோடு இணைகிற ஒரு காரியம். பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று பார்க்கிறோமே. And we see repentance and obedience. It is when it is getting aligned, it brings God's presence and God's blessing. நாம் கேட்டு ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப வேண்டும். And we need to hear, examine and repent. அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். We need to obey to that. மூன்றாவதாக தேவ பிரசன்னத்தோடு ஆண்டவரே உம்முடைய திட்டத்தோடு என் வாழ்க்கை இணைய கிருபை செய்வீராக. Lord, give me grace so that my life will be aligned to your plan. ஆண்டவரே, நான் ஆராய்ந்து பார்த்தபொழுது உம்முடைய திட்டம் எங்கேயோ இருக்குது, என் வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருக்குது. அப்படி இருந்த காரியங்கள் ரெண்டும் ஒன்றாக
இணைய கிருபை செய்வீராக என்று ஜெபித்து அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாக நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று பார்க்கிறோம். When we examine ourselves, God's plan is elsewhere, my ways are different, but when they are aligned together and when you obey to do God's will, blessings will come in. ஒரே ஒரு காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். Let's examine only one thing. நம்முடைய வாழ்க்கையின் அந்த வழிகள் தேவனிடத்திலே கொண்டு செல்கிறதா அல்லது இயேசுவின் பாதைகளுக்கு நம்மை விலக்குகிறதா? Are my ways leading me closer to God or taking me away from Him? அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வழிகள் உம்முடைய சமூகத்திற்கு பிரசனத்திற்கு என்னை கொண்டு செல்லட்டும் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. And those who like to commit, Lord, let my ways be according to your plan and let it be closer towards you. If you say that, let's stand together and pray. ஆண்டவரே மனம் திரும்பி ஆண்டவரே கீழ்ப்படிய நான் தீர்மானிக்கிறேன். Lord, I decide to repent and obey. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு அருமையான புத்தகமாக காணப்படுகிறது. But this prophetic book is a beautiful book. தேவனுடைய வழிகளோடு திட்டத்தோடு நம்முடைய வழிகள் இணைந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். May the Lord give us grace that our ways will get aligned to God's ways and plans. ஆண்டவரே என்னுடைய வழிகள் உம்முடைய வழிகளோடு இணையட்டும் ஐயா என்று ஒப்பு கொடுக்கிற அனைவரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி மனம் திரும்புவதற்கு கீழ்ப்படிதலுக்கும் அர்ப்பணியுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் மறுமை தொடங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. And everyone who want to align your ways with the ways of God, lift up your hands and start praying, repent and obey to God's word in the coming year. என்னுடைய வழிகள் உம்முடைய வழியோடு இணையட்டும் என்று சொல்றாங்க மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Those who like to say, Lord, let my way align with your ways, lift up your hands and start praying for just 2 minutes. என்னுடைய வழிகள் உம்முடைய வழியோடு இணையட்டும் ஐயா. Lord, let my way get connected with your way, Lord. உம்முடைய வழியை ஆராய்ந்து பார்த்தோம் ஐயா. Lord, we have examined our ways. சுய பரிசோதனை செய்தோம் ஐயா. We've done a self examination. தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்றபடியாக நான் priority கொடுக்க கிருபை செய்வீராக. Give us grace that I will give first priority to God's plan. அதை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்ப போர்க்கிறேனப்பா. Lord, I commit myself to examine, repent and obey. போர்க்கிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய காரியங்களிலே மல்கியா 3:10 பிரகாரமாக என் வாழ்க்கை முன்னுரிமை கொடுக்க கிருபை செய்வீராக. Lord, according to Malachi chapter 3 and verse 10, enable me to give first priority to the spiritual எங்களை things. நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father, ஆண்டவரே எங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்வீராக. Lord, give us grace that we will be able to examine our ways. ஆண்டவரே ஒரு சுய பரிசோதனை செய்தோம் ஐயா. We did a self examination, ஆண்டவரே Lord. ஆகாய் சின்னவண்ணமாக பரிசோதனை செய்தோம் ஐயா. As Agai said, we have done that examination. அதிலே உம்முடைய திட்டங்களும் எங்களுடைய முன்னுரிமை வேறு விதமாக காணப்பட்டது ஆண்டவரே. Lord, in that your priority, your plans were different, Lord. அதை செய்ய வேண்டுமா என்ற பல கேள்விகள் உண்டானதப்பா. Many times I had a question, should I do that? ஆனால் இறுதியில் ஆண்டவரே உம்முடைய திட்டத்துக்கு எங்களுடைய வழிகள் வந்து இணைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. Lord, finally we commit our lives so that our ways and plans will get aligned with yours. மனம் திரும்பி கீழ்ப்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. Lord, we commit ourselves that we will repent and obey that. எங்களுடைய வழிகளை உம்முடைய வழிகளுக்கு அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit our ways with your ways. நீர் ஏற்று வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. You guide and lead us and bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் அன்பும் வழிநடத்துதலும் ஆறுதலும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்முடைய வழிகளை அவருடைய வழிகளுக்கு இணைத்து வருகிற ஆண்டிலே நம்மை ஆசீர்வாத பெற்றவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்